ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சிறுகீரை பருப்பு போட்டு கடைய போகிறோம். அதுக்கான வீடியோ தான் இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இதுதான் சிறுகீரை. நிறைய பேருக்கு எது என்ன கீரைன்னே இன்னும் கூட நிறைய பேருக்கு தெரியல. இதை நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் சிறுகீரை, சரிங்களா? இந்த கீரை வந்து சின்ன சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. வயிறு வலிக்குது, இல்லை வயிறில் புண்ணாக இருக்குது, இல்லை குடலில் புண்ணாக இருக்குன்னா நீங்கள் இது மாதிரி வாரத்துக்கு ஒரு வாட்டி சிறுகீரைலாம் நீங்கள் சமைச்சு சாப்பிட்லாம். இது கூட பருப்பு போட்டு நல்லா கடைஞ்சி சாப்பிட்டீங்கனாலே அந்த சிறு பருப்புலாம் போட்டு இந்த சிறுகீரையை நல்லா கடைஞ்சி சாப்பிட்றதுனால உங்களுக்கு அந்த வயிறில் குடலில் இருக்க புண்ணெல்லாம் சீக்கிரமாகவே ஆறிடும். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அரைக்கீரை சூடுன்னு சொல்லுவாங்க அரைக்கீரைலாம். பட் சிறுகீரைன்றது வந்து பார்த்திங்கன்னா குளிர்ச்சி தான், ஓகேங்களா? கண்டிப்பாக இது வந்து சாப்பிடாதவங்க யாருன்னா இருந்தீங்கன்னா நாங்கள் இப்போ கடைஞ்சி காமிக்கிறோம் சிறுகீரை எப்படி கடையிறதுன்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? ஸோ எங்கள் வீடியோ நீங்கள் பார்த்து நீங்களும் சிறுகீரையை வந்து கடைஞ்சி சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சூடான சாப்பாட்டில் இது மாதிரி சிறுகீரை சிறுபருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் ஏரியாவில் சிறுகீரை கிடைக்குதுன்னா மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. தேவையில்லாத அனாவசிய செலவில் நிறைய பண்ணுற உலகத்தில் ஒரு சிறுகீரை ஒரு 30 ரூபா 20 ரூபா கொடுத்து வாங்கி சமைக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஆரோக்கியமானது. இப்போ எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு கட்டு இப்போ நாங்கள் இந்த கட்டு கிள்றோம் பார்த்தீங்கன்னா, இந்த கட்டு வந்து 30 ரூபா. அரைக்கீரை வெறும் 15 ரூபா தான் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் சிறுகீரை வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரும் அப்படின்றதுனால இது 30 ரூபா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இது நாங்கள் வாங்கி இங்கே பாருங்கள் இது மாதிரி கிள்ளி தனியாக எடுத்து வச்சுக்கணும், ஓகேங்களா? தொடர்ந்து நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் போடுறோம். குக்கிங் வீடியோ ஸ்பெஷலி கண்டிப்பாக பாருங்கள், ஓகேங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச லேடிஸுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை கீரையே எங்களுக்கு சமைக்க தெரியாது அப்படின்னு கூட சில பேர் இருக்கிறாங்க. எது வேணால் சமைச்சிருவாங்க, அந்த கீரை கடையத்தில் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்கெல்லாம் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீரை சமைக்கிறது எப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? பாருங்க, அந்த இலை வரைக்கும் கிள்றோம். அதனால தான், ஏன்னா நிறைய பேருக்கு அந்த இலை கிள்றதே தெரிய மாட்டேங்குது. அதனால தான் இதை நான் கிளியராக இந்த வீடியோவில் வந்து காமிக்கிறேன். இந்த இலை வரைக்கும் எப்படி கிள்றோம், அந்த வேர் எப்படி, அந்த வேரில் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி பாருங்க, பாருங்கள், நாங்கள் அப்படியே தூக்கி போட்டுருக்கோம், ஓகேங்களா? ஏன்னா ஃபஸ்ட்டு கீரை கிள்ள வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும், அப்போ தான் கீரை சமைக்கவே முடியும். இந்த கீரை எப்படி கிள்றது, எதை நம்ம எடுத்துக்கணும், எதை தூக்கி போடணும்னு தெரியலன்னா எப்படி சமைப்பீங்க? முதல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் சமைச்சிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் அப்படிலாம் இல்லை, பாய்ஸ் எல்லாம் கூட சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார் வேணால் சமைக்கலான்ற மாதிரி மாறிடுச்சு. ஸோ அதனால் இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் எல்லாருமே பாருங்கள், மேலாக இருந்தாலும் ஃபீமேலாக இருந்தாலும் கண்டிப்பாக பாருங்கள், சரிங்களா? பார்த்து உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் இது மாதிரி கீரைலாம் சமைச்சு கொடுங்க. கீரை ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் அந்த சிறுகீரையை காமிக்கிறேன் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கீரையை வந்து வாங்குங்க. அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்க கீரையை வாங்கி நீங்கள் சமைக்கும் போது தான் அது வந்து உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். ரொம்ப காஞ்சி போனது ரொம்ப நாள் அந்த கீரையெல்லாம் சமைக்கக்கூடாது. சிறுகீரைன்றது பாருங்கள் இந்த சைஸில் தான் வாங்கணுமா, இதை விட நீட்டான கீரைலாம் வாங்கவே கூடாதான், சரிங்களா? அது கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த அளவு வந்து பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு குட்டையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சிறுகீரை வந்து ரொம்ப சின்ன சின்ன ஹைட்டில் இருக்கிறது தான் வாங்கி சமைக்கும் போதே அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அதனால் எப்பவுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இது மாதிரி வேரோட பிடிங்க தான் ஆக்சுவலாக இந்த சிறுகீரையை வந்து விற்கிறாங்க. இருந்தாலும் இது ரொம்ப உயரமான நீளத்தில் இருந்துச்சுன்னா கதிர் வந்திருக்கும், அதை வந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் சிறுகீரை வந்து வேரோடு இருந்தால் நல்லது தான், ஆனாலும் உயரம் ரொம்ப கம்மியாக இருக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. அப்போ தான் அது ரொம்ப ரொம்ப நல்ல கீரைன்னு அர்த்தம். இது மாதிரி கிள்ளி வச்சுக்கிட்டு நம்ம கடையலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பாருங்கள், நான் வந்து இந்த சிறுகீரை எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் 2 வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன், பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா இந்த சிறுகீரை சமைக்கிறதுன்றது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. ரெண்டாவது ஃபஸ்ட்டு நம்ம கீரை கிள்றோம் பார்த்தீங்களா, இதுவே அரை மணி நேரத்துக்கு மேலே போகும். இதில் நம்ம சமைக்கிற வீடியோ காமிக்கணும்னா அது ஒரு 1/2 hour ஆகிடும். ஸோ அதனால் ஒரு ரொம்ப லென்த்தியாக இருக்கும் வீடியோ. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா பார்ட் 1 பார்ட் 2 சிறுகீரை எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடுறேன். நீங்கள் 2 பார்ட்டுமே பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த பார்ட் 1ல் நீங்கள் என்ன பண்ணலான்னா கீரை ஆயிரத்து எப்படி, கீரை கிள்றது எப்படி, எதெல்லாம் கிள்ளிட்டு எதெல்லாம் வந்து தூக்கி போடணுன்றத நீங்கள் கற்றுப்பீங்க. நெக்ஸ்ட் பார்ட்டில் இந்த சிறுகீரையை யூஸ் பண்ணி எப்படி சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடுறேன். அதையும் பார்த்து சிறுகீரை சமைச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. சிறுகீரைக்கு தொட்டுக்கிறதுக்குலாம் என்ன நல்லாயிருக்கும்? சேப்பக்கிழங்கு, கருணக்கிழங்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிறுகீரையை சிறு பருப்பு போட்டு நீங்கள் சமைச்சு நல்லா கடைஞ்சி வச்சுருந்தீங்க வச்சுக்கோங்க, சூடான சாப்பாடை செஞ்சிடுறீங்க. அது கூட வந்து என்ன நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேப்பக்கிழங்கு வறுவல் நல்லாயிருக்குமா, கிழங்கு வறுவல் நல்லாயிருக்கும், அப்பளம் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பொரித்து வச்சுக்கிட்டு நீங்கள் சைட் டிஷ் ரெடி பண்ணிவிட்டு நல்லா சூடான சாப்பாடில் சிறு பருப்பு போட்டு கடைஞ்ச சிறுகீரையை நீங்கள் ஊற்றி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சுவையான மெத்தடில் நீங்கள் சமைச்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்க எல்லோரும் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவாங்க. ஸோ கீரை ஆயிரத்து எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுருப்பீங்க. எப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கிள்ளணும்.